உங்களுடைய பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? வணக்கம். என் பேர் காயத்ரி. நான் மதுரையிலிருந்து வரேன். நான் பால் வளர்ச்சி துறை டிபார்ட்மெண்ட் வந்து டைப்பிஸ்ட்ல இருந்திருக்கேன். ஓகே. நீங்கள் எடுத்தது டைப்பிஸ்ட்டுங்களா? ஆமா டைப்பிஸ்ட். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்கக்கா? நான் வந்து பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். ஓகே. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ப்ரிப்பரேஷன். ஓகே. அப்புறம் இது என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். செகண்ட் அட்டம். ஓகே. எத்தனை கேள்விகள் போட்டீங்கக்கா? நான் 147 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஓகே. தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். தமிழ் தமிழ் வந்து ஓவர் புக்கு அட்டை டு அட்டை எல்லாரும் படிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி படிச்சோம். இதுக்கப்புறம் இப்ப சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஆல்ரெடி வேலை வாங்கினவங்களாம் சிலபஸ் ரிலேட்டடா என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் படிக்க சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு உண்மையிலேயே கண்ணப்பண்ணா, தினகரன் சார், ராஜேஷ் இவங்க எல்லாருமே படிக்கிற சமயத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்ததை வச்சு நான் கொஞ்சம் அது போக டெஸ்ட் நிறைய போடுவேன். தமிழை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு டெஸ்ட் நான் போட்டுட்டே இருப்பேன். அப்பதான் நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்குன்றத நம்ம பாத்துக்க முடியும். அதை வச்சு நம்ம சீக்கிரம் அதை இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் வந்து தெரியலன்னா அதை வந்து நம்ம அதுல அப்படியே நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே இதுல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கணும். அது மாதிரி தமிழ்ல வந்து நிறைய படிக்க வந்து நம்ம நிறைய கேதர் பண்ணிக்கலாம். ஓகே. செல்ஃபா படிச்சீங்களா அகாடமி போனீங்களா? ஃபர்ஸ்ட் அகாடமி போனேன். அதுக்கப்புறமா செல்ஃபா படிச்சேன். செல்ஃபா படிச்சீங்க. அகாடமி போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கே தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் நானே செல்ஃபா படிச்சேன் செகண்ட் அட்டம். படிக்க ஆரம்பிச்சப்பறம் எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், என்னென்னலாம் படிக்கலாம், எது படிக்கக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு? அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் 8 மாசம் கிட்ட கண்டிப்பா எனக்கே ஆச்சு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளவு தடவை படிச்சா ரிவிஷன் ஆகும், எத்தனை டைம் படிச்சா நமக்கு மைண்ட்ல நிற்கும், இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃபா நம்மள ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிச்சோம்னா ரிவிஷன் அதிகமா கொடுக்கணும். இது மாதிரி நம்ம நிறைய படிக்கணும். ரிவிஷன் அதிகமா கொடுத்தாலே நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு தமிழ் கஷ்டமா இருந்ததா? இந்த டைம் கஷ்டமா கேட்டிருந்தாங்க இல்லையா? எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்து தமிழ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஜிஎஸ் சைடு போயிட்டேன். ஜிஎஸும் மேக்ஸும் ஃபர்ஸ்ட் போட்டேன். தமிழ் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நான் தமிழ்லயே 83 போட்டிருக்கேன். 100க்கு எவ்வளோ? 83 கொஸ்டின்ஸ் போட்டேன். ஓகே. படிச்ச நாலேஜ் வச்சு தான் போட்டீங்களா? எந்த மாதிரி இருந்தது? எல்லாமே தெரிஞ்சதா இல்லைனா? 60% சொன்னாலும் மிச்சம் இது வந்து அந்த டயத்துல ப்ரெஷர் ஆகாம இது சூஸ் பண்ணி அந்த சமயத்துல நம்ம ஆப்ஷன் வச்சு ஆப்ஷனை ஒமிட் பண்றதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வச்சு மிச்சத்தெல்லாம் போட்டது. தமிழுக்கு ஏதாவது அவுட் சோர்ஸ் படிச்சீங்களா? அப்போதைக்கு படிக்கல. புக் தான் நாங்க படிச்சோம். அப்போதைக்கு வேற எதுவும் மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. டெய்லியுமே போட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு மேக்ஸ் வெளியே கிடைக்குதோ டெஸ்ட்னாலும் சரி, அது போக ப்ராக்டிஸ் பண்ண டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம்ஸ் வந்தாலும் அதையும் நாங்க போட்டுருக்கோம். ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மேக்ஸுக்காக ஒதுக்குவீங்க? 3 hours. ஓகே. அப்போ எவ்வளவு நேரம் படிப்பீங்க ஒரு நாளைக்கு? படிச்சுக்கிட்டே இருப்பீங்களோ? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. காலையில ஒரு 8 மணி நேரம் சாலிடா உண்டு. 8 மணி நேரம் சாலிடா படிப்பீங்க. 3மே படிப்பீங்க ஒரு நாளைக்கு? தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே படிப்பீங்க? எல்லாமே கலந்துதான் படிப்பேன். ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. ஜிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுக்கிட்டேன். இப்ப பாலிட்டி எடுத்தீங்கன்னா பாலிட்டி, அதுக்கப்புறமா ஹிஸ்டரி எடுப்பேன். அது போக தமிழ் டெய்லி இருக்கும். தமிழ் வந்து ரெகுலரா நான் வந்து படிச்சிருவேன். அது போக ஜிஎஸ் வந்து 2 சப்ஜெக்டா படிச்சு முடிப்பேன். ஃபர்ஸ்ட் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி. அது முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து யூனிட் 7 இருக்கும். அது முடிச்சுட்டு அப்புறம் எக்கனாமி. இப்படி நான் படிச்சிருக்கேன். ஓகே. ஜிஎஸும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் படிச்சீங்களா? அவுட் சோர்ஸ் எதுவும் போனீங்களா? ஜிஎஸ் வந்து 12th வரைக்கும் படிச்சேன். 6th to 10th வரைக்கும் சொல்லுவாங்க. நான் வந்து 11th 12th சேர்த்து படிச்சேன். 11th 12th சேர்த்து படிச்சேன். ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிச்சீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி ஒரு 1.5 மாசம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஒரு பிடிஎஃப் கொடுத்தாங்க. அதை வந்து டெய்லியும் ரீகால் பண்ணிக்கிட்டேன். ஓகே. உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுவீங்க? ஒரு லெசன் நான் படிச்சேன்னா நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு சும்மா நம்ம ரீகேப் பண்ணி பார்ப்போம்ல, அது மாதிரி ரீகேப் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறமா டெஸ்ட் போட்டுருவேன். டெஸ்ட்டில் அந்த கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணுவேன். இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கோம்னா அதுலேருந்து எத்தனை கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், எந்த கொஸ்டின் தப்போ அது என்ன டாப்பிக்கில் இருக்கோ அந்த சப் டாப்பிக்கை போய் உள்ளே நான் படிப்பேன். எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நமக்கு புரியாமல் இருந்துச்சு, அந்த மாதிரி பண்ணி படிச்சுக்குவேன். அதுதான் அப்படிதான் ரிவிஷன் பண்ணுவேன். கொஸ்டின்ஸ் இப்போ ஒரு டெஸ்ட் போடுறேன்னா அதை திருப்பி அனலைஸ் பண்ணுவேன். ரீஅனலைஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணுவேன். அதுதான் என்னோட ரிவிஷன் டைம் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் போடுறோம்னா இப்போ நம்ம 90 மார்க் எடுத்தாலும் சரி 80 மார்க் எடுத்தாலும் சரி போதுன்னு போயிடாம அந்த 20 பத்தி எங்க விட்டோம்,
அந்த இதை பார்த்தோம்னா நெக்ஸ்ட் அந்த 20 10 நம்ம விடாம இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க இல்லையா, மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா உங்களுக்கு படிக்கிறப்ப? திட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயுமே, ஆனா கம்மி பண்ணிக்கிட்டா நல்லது. ஏன்னா இப்ப நான் ஃபீல் பண்ணேன், ஏன்னா 147 கொஸ்டின்றப்ப இன்னும் ஒரு 2 கொஸ்டின் கூட போட்டிருந்தா இன்னும் நாமே அப்படின்னு உண்மையிலே ஃபீல் பண்ணி பட்டதுக்கு அப்புறம் நான் உண்மையிலே பண்ற அட்வைஸ்னா மொபைல் வந்து யூஸ் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் பண்ண தப்பு இதை நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு போனீங்களா இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு 10 பேர் இருக்கும்போது நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டீங்க? அது முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் கவுன்சிலிங் இப்ப கூப்பிட்டு இப்ப செகண்ட் கவுன்சிலிங்ல நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ அன்னைக்கு வந்து ஒரு வேலை இல்லாமல் வந்திருப்பீங்க, இன்னைக்கு வேலை வாங்கிட்டு வந்தீங்க, அது ரெண்டும் எப்படி இருக்கு இப்போ? சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லா இருந்துச்சு, அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இது கண்டிப்பா இருக்கும். அதே நினைச்சு அழுதுட்டு உட்காராம நெக்ஸ்ட் அடுத்தது படிக்கலாம். நான் அடுத்த குரூப் ஒர்க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் எல்லாம் சேர்ந்துட்டேன். எனக்கு செகண்ட் கவுன்சில் கிடைக்குமா என்னங்களாம் எனக்கு தெரியல. ஆனா நெக்ஸ்ட் விட்டுறக்கூடாது, அந்த ஒரு இதுல ஹோப்ஃபுல்லா இருந்தேன் நான். ஓகே. இந்த 2 மாசத்தை எப்படி கடந்தீங்க? அது கஷ்டமான பீரியடா இருந்ததா? அம்மா தான், நானும் அம்மாவும் தான். தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுக்கு மேரிட் ஆயிடுச்சு. வீட்டை தான் நம்ம பாக்குறோன்ற சமயத்துல கஷ்டமா இருந்துச்சு, யாருக்கும் தெரியாம நானும் அழுதுட்டேன். மத்தபடி வெளியே வந்து கொஞ்சம் நம்மள நார்மலா காட்டிப்பேன். ஓகே. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. எக்ஸாம் ஹால்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் தெரிஞ்சுன்னா அட்டென்ட் பண்ணிடலாம். தெரியாதுன்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு ஞாபகம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம டிக் பண்ணணும். ஏன்னா நான் எக்ஸாம் ஹால்ல ஒரு கொஸ்டின் அப்படிதான் விட்டேன். இப்போ எனக்கு எக்கனாமிக்ல ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரியல, ஏதோ ஒன்று டிக் பண்ணிட்டேன். ஆனா 10 கொஸ்டின் நான் ஷேட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அதோட ஆன்சர் கிளிக் ஆச்சு. ஆனா நான் அதை ஷேட் பண்ணதுனால எனக்கு ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டா போட்டிருக்கலாமே. அப்ப நான் உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வரும்போதெல்லாம் ட்ரெயின்ல வரும்போதெல்லாம் இன்னும் ஒரு கொஸ்டின் போட்டிருந்தா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல செகண்ட் டேவே நான் வந்திருக்கலாம். அதை ரொம்ப நினைச்சு அப்பெல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். அந்த இதை மட்டும் பண்ணாம தெரிஞ்சா போடலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அதை ரீகால் பண்ணி போடணும். ஓகே. இந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? போட்டோ எடுத்தது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருப்பீங்க, ரொம்ப கனவு எப்படி இருக்கு இப்போ? சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே ஆசைப்படுறதான அப்பப்ப வீடியோஸ் பார்க்கும் போதெல்லாம் ஷார்ட்ஸ் பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆபீஸ் முன்னாடி வந்து அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஓகே. நீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்றீங்களோ சொல்லுங்க. ரிவிஷன் அதிகமா கொடுக்கணும், அதுதான் நான் சொல்ற மெசேஜ். ஓகே. ஓகே. இந்த ஜேர்னில நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. எல்லாருக்குமே என்ன ஃபர்ஸ்ட் ஆள்லாம் ஆண்டவனுக்கு, எங்க அம்மா சொல்ற மாதிரி ஆண்டவனுக்கும் எங்க ஐயாக்கும் என்னை வளர்த்தவர். அவர் இல்லாட்டி என்னால இவ்வளவு தூரம்லாம் வந்திருக்க முடியாது. உங்க அப்பா அம்மா ஃபேமிலியில சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க உங்களுக்கு? என் தங்கச்சியும் எங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க. அவ உண்மையிலே, ஏன்னா அவ எனக்கு தங்கச்சி தான், அவ நினைச்சிருந்தா நான் படிக்கிறேன் நீ வேலைக்கு போன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த டைம்லயும் கூட எனக்காக என்னோட வேலையை அவளுக்கு வந்து நான் மாத்தி விட்டேன். எனக்கு பதிலாக அவளை நீங்க அவ வேலை பார்க்கட்டும், ஏன்னா ஃபேமிலி கஷ்டம். எனக்காண்டி அந்த சமயத்துலயும் சப்போர்ட் பண்ணி நான் வேலைக்கு போறேன் நீ படிலன்னு சொன்னா. இப்ப அந்த இடத்துல என் தங்கச்சி இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ ஊர்ல இருக்கா,